உண்மையாக டெய்லி வெல்வாஸ்க்கு வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலையில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, இல்லை நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப மனசு ரொம்ப பாரமாக இருக்கிற காரியத்தில் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், யாருக்காவது கால் பண்ணி பேசுவோம். எனக்கு இந்த மாதிரி எனக்கு கஷ்டம் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழுதுட்டு அவங்ககிட்ட சொல்லுவோம். ஆனால் என்னைக்காவது ஏதாவது ஒரு கஷ்டமோ பாரமோ இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏசப்பா கிட்ட போயிட்டு, ஏசப்பா எனக்கு அந்த காரியம் நடந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அழகாக ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, யோனா 2:2 என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆமாங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிற காரியம் அவருக்கு கேட்குதா, இல்லை நான் அழுகிற காரியம் அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த காரியத்தை யோசிக்கிறோம். ஆனால் உண்மையான காரியம் என்ன தெரியுமாங்க, நமக்கு துணையாளராக பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடயே இருக்காரு. நீங்கள் எந்த காரியம் அழுதாலும் சரி, செவிச்சாலும் சரி, எந்த காரியம் புலம்புனா கூட ஆண்டவர் அதை கேட்டுட்டு தான் இருக்காரு. அவர் நம்மளை லிசன் பண்ணிட்டு தான் இருக்காரு. நிறைய வேளையில் மனுஷங்க நிறைய வேளையில் நீங்கள் சொல்கிற காரியத்தை கேட்காம போகலாம், ஆனால் ஆண்டவர் நீங்கள் கேட்குற காரியம் எல்லாமே கொடுக்குற தேவனாக இருக்கார். அதனால் அவர்கிட்ட போவோம். நீங்கள் ஆசிரியக்கூடாது, உங்களை ஆசிரியராகாமல்